தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் எனவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சென்னை வருகையை கண்டித்தும் வரும் 28ஆம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் முற்றுகை மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாரணி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாரணி, தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் இத்தகைய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். வணக்கம் கனகதாரா. மும்மொழி கொள்கை பிரச்சனையானது நீண்ட நாட்களாகவே தமிழகத்தில் நடந்து வரும் நிலையில் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு தொடர்ந்து நிதி வழங்க மறுத்து வருகிறது. கடந்த சில நாட்களாக இந்தி திணிப்பை எதிர்த்தும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் எனவும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்திற்கு கல்விக்கான நிதி வழங்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார். அதற்கு தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதனை எதிர்த்து கடந்த 18ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சியினர் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகில் போராட்டமும் நடைபெற்றது. இந்த நிலையில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வருகின்ற 28ஆம் தேதி தமிழகத்திற்கு வர இருக்கிறார். அவர் கூறிய கருத்தை எதிர்க்கும் வகையிலும் தமிழகத்திற்கு வர வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதி இன்று வரை ஒதுக்காமல் இருப்பதை கண்டித்தும் தர்மேந்திர பிரதானின் தமிழக வருகையை கண்டித்தும் வருகிற 28ஆம் தேதி காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி முற்றுகை மற்றும் கண்டனம் ஆர்ப்பாட்டமானது தமிழகத்தில் நடைபெறும் என தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாரணி.